என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா நரசிம்மர் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவர்களின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வரப்போகின்றது. இந்த நிலையில் உன் அப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம். இவர்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத அந்த அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்க முடியாத மனவேதனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பா இதையெல்லாம் பார்த்து அப்பொழுது நீ பட்ட மனவேதனைகளை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டுதான் இருந்தேன். அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்யாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அப்பா வேடிக்கை பார்த்து விட்டாரே என்று நினைக்க கூடாது. அப்பா சில சந்தர்ப்பங்களில் சட்டென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் போது அது யாராவது உயிருக்கு ஆபத்தாகிவிடும். அதனால் தான் சற்று பொறுமையாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே அப்பா பொறுமை காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இன்று உனக்கு அவர்கள் எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும்? சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படித்தான் சட்டென்று புரட்டி போடும். நான் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகிறது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை புரிந்து கொள்வாய் என்பதால் தான் இன்று இந்த செய்தியினை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவ்வளவு எளிதாக எல்லாம் யாரையும் எடை போட்டுவிட முடியாது. உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் தெரிகின்றதா? ஒருமுறை சிந்தித்து பார். நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டு மொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய். நீ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய். மற்றவர்கள் கை தட்டி சிரிக்கும்படி நீதான் நடந்து கொள்கிறாய். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய். ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு தான் நோண்டி அவர்களிடத்தில் நீ கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதை சொல்லிவிட போவதும் கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, இந்த அப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதால் இந்த அப்பா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து முன்னேற்றம் அடைந்தவர். மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் உனக்கு இந்த நிலை இப்பொழுது இல்லை என்று சொன்னவர்கள் சற்றென்று என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாமல் உனக்கு எதிராக அவர்கள் மாறிவிட்டார்கள்.
அதற்கு காரணம் தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இதைத்தானே செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த விஷயத்தை தானே செய்வார்கள் என்பதனை நீ என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. யார் யார் உன்னை எப்படியெல்லாம் பழகினார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரை இருக்கும் என்று நினைக்கின்றாய். ஆனாலும் எந்த உறவாக இருந்தாலுமே பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடம் பழகுகின்றது. உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாகவே மதிக்க கூடாது என்று அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையின் மீது சில பற்று இல்லாமல் போய்விடுகிறது. நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணம் உனக்கு அதிகமாக வந்து விடுகிறது. சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேருகிறது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கிறது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தாலுமே இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாக்குவது யார்? உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார்? மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் மேலும் மேலும் உன்னை மனவேதனைகளுக்கு தள்ளி இருப்பவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுதில் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருப்பாய். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு காலதாமதம் ஆனதுதான் உண்மை. நீண்ட காலம் இதற்காகத்தான் உன்னால் சட்டென்று எந்த விஷயத்தில் இருந்தும் வெளிவர முடியவில்லை. உன்னால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் சட்டென்று ஒரு விரைவான முடிவை எடுக்க முடியவில்லை. இப்படி இருந்ததால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேரதிர்ஷ்டத்தை நடத்தித்தான் இவர்களின் பற்றிய உண்மையை உனக்கு காட்டியிருக்கின்றது. இவர்களை நம்பியதற்கு நல்ல பலன் கிடைத்தது என்று தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை மனமுடைந்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். எந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தார்கள். நல்ல நேரம் வந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உள்ளே விழுந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். என் குழந்தையே, இப்பொழுது உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன், அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எதை அவர்கள் மறைக்கிறார்கள் என்று. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு கீர்த்தனமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீர்த்தனமான விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம் எதிரிக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமோ என்று சொல்லி இதனை வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயமாக இருந்தால் வெளியில் வந்து தானே ஆக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாகிவிட்டது. அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்று, உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வணங்குகின்ற தெய்வங்களிடத்தில் எல்லாம் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படியே அதற்கு எதிராக அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியாமல் வேதனைப்படுகின்றார்கள். இந்த நிலையில் இருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு, என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். அப்பா சொல்வது
சொல்வது உனக்கு புரிகின்றது அல்லவா? எதிரியானாலும் துரோகியானாலும் வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அவர் நினைக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் அவர்களுக்கே தீங்கு வரும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, அப்பா நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். இது நாள் வரையில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட அவமானங்கள் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். கொடுத்தவர்களுக்கே அதை திரும்பி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பாவின் வார்த்தைகள் என்றும் உனக்கு வாழ்க்கையில் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். அப்பா நினைத்து விட்டால் என்றும் இவர்களை பழிவாங்கி இருக்கலாம். ஆனால் அவர்களின் விரலை வைத்துத்தான் அவர்களின் கண்ணை குத்த வேண்டும் என்று அப்பா தெளிவாகிவிட்டேன். அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது என்பதை புரிந்து கொள். அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா? உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கு நடந்துவிட்டது. நிச்சயமாக என் குழந்தை, நீயோ சந்தோஷப்படவோ கூடிய குழந்தையோ கிடையாது. ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு சந்தோஷப்படுபவராக இருந்தால் என்றோ அதை செய்திருப்பாய். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா? நமக்கு தீங்கு நினைத்தாலும் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? அதனால்தான் அப்பா உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்டாய். எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதனால் என் பிள்ளையே, அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்றும் இந்த அப்பாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அப்பா நினைத்த பிறகு உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க யாரும் இல்லை. அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்குத்தான் திரும்பி செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு என்னவென்று பெற்றிட அத்தனை உரிமையும் இருக்கிறது. இனியாவது இந்த வாழ்க்கையில் சூழ்நிலைகளை, சோதனைகளை என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். நல்ல மாற்றத்தை கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்வாய். என்று உன்னோடு இந்த அப்பா இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா. உனக்கு நல்லது நடக்கும். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.